அனைவருக்கும் வணக்கம். நான் வேதமாணிக்கம். இது வெப் ட்ரேட் எஜுகேஷன். நிப்டி 1% மேல இன்னைக்கு நெகட்டிவ் க்ளோசிங். பேங்க் நிப்டி 2% மேல நெகட்டிவ் க்ளோசிங். ஃபின் நிப்டி அதே மாதிரி 2% மேல நெகட்டிவ் க்ளோசிங். சென்செக்ஸ் அதே மாதிரி 1% மேல நெகட்டிவ் க்ளோசிங். ஸோ இதுக்கான ரீசன் என்ன? அதாவது நமக்கு லாஸ்டா நடந்த ட்ரேடிங் செஷன்ல நம்ம லாஸ்ட் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இது ஒரு அட்டெம்ப்ட் ரெக்கவரியா நம்ம பார்க்குறோம்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் நேற்று மார்க்கெட் நல்லா ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு ஸோ நல்ல ஒரு ஏற்றமும் கொடுத்துருந்துச்சு. பட் ஆனால் எதிர்பார்த்த ஒரு க்ளோசிங் நேற்று நடக்கலை. பட் நேற்று வீடியோ ஒரு சில காரணங்களால போட முடியல. பட் இன்னைக்கு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய இறக்கம் என்ன, எதனால், குறிப்பா ட்ரம்பினுடைய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி ஆர்பிஐ உடைய ஒரு நடவடிக்கை. ஸோ இந்த விஷயங்கள்னால இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய இறக்கம் அது என்ன அப்படிங்கிறத விரிவா நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டு அதுதான். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். அது நமக்கு மார்னிங்லேயே நமக்கு தெரிஞ்சுது. அதுக்கு ரீசன்ஸ் யூஎஸ் மார்க்கெட்டுடைய க்ளோசிங். ஸோ யூஎஸ் மார்க்கெட்ல நேற்று நடந்த ஒரு ஹெவியான செல்லிங் ப்ரெஷர், யூஎஸ் மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் நடந்துச்சு. அதனுடைய இம்பாக்ட் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். அதே மாதிரி கிரிப்ட் நிப்டி நேற்று இரவே பாத்தீங்கன்னா 24,300 அப்படிங்கிற லெவல்ஸ் வரைக்கும் வந்துட்டு திரும்ப ஒரு ரெக்கவரி ஆயிருந்துச்சு, ஒரு 150 பாயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு கேப் டவுன் நடக்கும். பட் ஆனால் இன்னைக்கு க்ளோசிங் ஒரு ரெக்கவரியில் முடிய போகுதா, இல்லைன்னா நெகட்டிவ்லேயே க்ளோசிங் வைக்க போகுதா அப்படிங்கிறது தான் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஸோ நெகட்டிவ்ல க்ளோசிங்கும் நடந்திருக்கு. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ட்ரம்பினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துவோம். ஸோ ஏற்கனவே இந்தியா மட்டும் இல்லாமல் சைனா போன்ற பல நாடுகளுக்கு டேரிஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருந்தாரு. ஸோ இதுக்கு அவர் வைக்கக்கூடிய ஒரு சில காரணங்களும் இருந்துச்சு. அதுல மிக முக்கியமான காரணமா என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யன் ஆயில் பை பண்ணக்கூடிய கண்ட்ரிஸஸுக்கு ஹெவியான டேரிஃப் அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தார். ஸோ இது நமக்கு முடிஞ்சிருச்சு. அது டேரிஃப் ரெண்டாவது அவங்க மாத்திட்டாங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதனுடைய சாராம்சமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் நீங்க பை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான். பட் ஆனா இன்னைக்கு அதை ஒரு உடைக்கும் விதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்காரு. ஸோ இந்த மிடில் ஈஸ்டோடைய வார், இந்த டென்ஷனுடைய ஒரு எஃபெக்ட் தான் சொல்லணும். இந்த போர் முடிகிற வரைக்கும் ரஷ்யா கிட்ட இருந்து மற்ற நாடுகள் ஆயில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. ஸோ இதுக்கு நம்ம அந்த ஒரு சந்தானம் படத்துல வரக்கூடிய அந்த காமெடி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற அந்த டைலாக் தான். கிட்டத்தட்ட இப்போ நடந்திருக்கக்கூடிய விஷயங்களும் அதைத்தான் நமக்கு உணர்த்துது. இப்ப திரும்பவும் ரஷ்யன் ஆயில் பை பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னும் அடுத்த வாரமே ஒருவேளை இந்த வார் ஒரு சீஸ்ஃபயர் ஆச்சுன்னா திரும்ப அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறார் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு உற்று கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படி இல்லை, திரும்பவும் ரஷ்யன் ஆயில் பை பண்றவங்களுக்கு நான் திரும்பவும் ஒரு டேரிஃபை போடுவேன்னு சொல்லி திரும்ப என்ன அவரு சொல்ல போறாருங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. மார்க்கெட் ஏறுதுன்னு சொல்லி காலை வாங்கி வச்சிருக்கும் போது இந்த ஆளு ஏதாவது ஒன்ன விட்டு திரும்ப புட்டை வாங்கி வைக்கும்போது திரும்ப மறுபடி மார்க்கெட்டை ஏற்றி விடுறதுமா ஒரு ஏற்ற இறக்கமா ஒரு குழப்பமான சூழ்நிலையை மார்க்கெட்ல உருவாக்கி வச்சுட்டே இருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். அடுத்ததா இன்னைக்கு மார்க்கெட் இறங்கினதுக்கான ஒரு டொமஸ்டிக் ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்பிஐ உடைய ஒரு நடவடிக்கையும் தான் நம்ம பார்க்க வந்திருக்கு. கிட்டத்தட்ட அவங்க ரீசெண்டா வெளியிட்டிருந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அவங்க கொடுத்திருந்தது, பேங்க்ஸஸ் கம்பல்சரி நீங்க இன்சூரன்சஸ் உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்க திணிக்க கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ இது எங்க இருந்து ஆரம்பம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பேங்க்லயோ இல்ல ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிலயோ, உதாரணத்துக்கு பஜாஜ் ஃபைனான்ஸே நீங்க எடுத்துக்கோங்க.
நீங்க ஒரு பர்சனல் லோன் நீங்க அங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு மினிமம் சார்ஜ் ஒண்ணு அதுக்கு பிடிப்பாங்க. பிடிச்சிட்டு ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட அவங்களுடைய டை அப் இருக்கும். அதுல இருந்து ஒரு இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு நம்ம கேட்கும்போது, இந்த பர்ட்டிகுலரா இந்த லோன் எடுத்திருக்கிறவருக்கு ஏதோ விபத்தோ, இல்ல ஏதோ ஒரு விதத்துல அவர் மரணம் அடையிற பட்சத்துல, அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்ட பஜாஜ் ஃபினான்ஸோ, இல்ல ஏதோ ஒரு ஃபினான்ஸ் கம்பெனில நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த நிறுவனம், அந்த இன்சூரன்ஸ கிளைம் பண்ணி, அவங்க லோன ஃபுல்ஃபில் பண்ணிட்டு, மீதி இருக்கிற அமௌண்ட்ட அவங்களுடைய நாமினிக்கு குடுப்பாங்க. இது ஒரு வழக்கமான முறை. இது பிரைவேட் பேங்க்ஸஸும் வந்து என்ன பண்றாங்கன்னா, இத பண்ணத்தான் செய்றாங்க. ஸோ ஐசிஐசிஐ ஆக இருக்கட்டும், HDFC பேங்கா இருக்கட்டும், ஆக்சிஸ் பேங்கா இருக்கட்டும். ஸோ பிரைவேட் செக்டார் பேங்க்ஸஸ் அதிகமா பண்றாங்க. ஸோ இதனுடைய இந்த விஷயத்த ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரதுக்கு ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கிற இந்த விஷயம் தான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பேங்கிங் செக்டர் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர்ல ஒரு பெரிய அடிய கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த நடவடிக்கை ஜூலை 1ஆம் தேதியில இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் ஆர்பிஐ ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கு. ஸோ இதனால ஃபின் நிஃப்டியினுடைய இறக்கத்துக்கும் இதுதான் ஒரு காரணம். பேங்க் நிஃப்டியினுடைய இறக்கத்துக்கும் இதுதான் காரணம். பேங்க் நிஃப்டியில கிட்டத்தட்ட வந்து இருக்கக்கூடிய 14 ஸ்டாக்ஸஸ்ல 12 ஸ்டாக்ஸஸ் வந்து இன்னைக்கு நெகட்டிவ் க்ளோசிங். ஸோ ஃபர்தரா நமக்கு நேத்தே வந்து பேங்க் நிஃப்டி இந்த இண்டிகேஷனை கொடுத்துருந்துச்சு. பட் நம்மளால போஸ்ட் மார்க்கெட் வியூ போட முடியல நேற்று ஒரு சில காரணங்களால. ஸோ அதனால நம்ம அதை சொல்ல முடியாம போச்சு. கண்டினியூவா அடுத்து மார்க்கெட் என்ன நோக்கி போக போகுது. ஸோ இந்த சரிவு இன்னும் தொடருமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ டெக்னிக்கலா என்ன சொல்லுது அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே வந்து நம்ம ஒரு அட்டம்ப்ட் ரெக்கவரின்னு சொல்லியிருந்த இடம் 24,300. ஸோ அங்க இருந்து நேத்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனான 24,770 அப்படிங்கிற அந்த ரேஞ்சை நேத்தே உங்களுக்கு டச் பண்ணியாச்சு. அதாவது 810 என்னமோ நேற்று ஹை வந்து வந்துருச்சு. திரும்ப அந்த இடத்துல இருந்து ஒரு ஹெவியான செல்லிங் ப்ரெஷர் திரும்ப மார்க்கெட் ஒரு கீழே இறக்கம் வந்து 700க்கு மேலதான் வந்து க்ளோசிங் நடந்துருந்துச்சு. பட் ஆனா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 770க்கு மேல ஒரு டெய்லி க்ளோசிங் நடக்காத வரைக்கும் இது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்குள்ள போகாது. ஸோ அந்த இடத்த ஒரு பிரேக் பண்ணி நடந்துச்சுன்னா அடுத்த கட்டமா 25,000 நோக்கி போகும்னு சொல்லி. பட் நேத்து அதுல ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இனிமே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அட்டம்ப்ட் ரெக்கவரி ஆன அந்த இடம் தான் 24,300. ஸோ இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேஜர் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இந்த இடத்த ஒருவேளை நெக்ஸ்ட் வீக் பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் நடந்துச்சுன்னு சொன்னா ஃபர்தரா உங்களுக்கு 23,750 நோக்கி போகலாம். இல்ல இதே இந்த மேஜர் சப்போர்ட்ல மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் எடுத்து ஒரு புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. கண்டினியூஸா அடுத்து வரக்கூடிய ஒரு சில நியூஸஸ் என்ன வருதோ அதை பொறுத்தும் மாறுபடலாம். பேங்க் நிஃப்டியுமே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான மொமெண்டம்ல இல்ல. ஒரு பொசிஷனல் நம்ம ட்ரேடை எடுக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 நாட்கள் வந்து நம்ம காத்திருந்து தான் அதுக்கான வாய்ப்பு கிடைக்குதாங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இன்ட்ராடேல ஏதாவது நமக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு சின்ன ட்ரேட் எடுத்து அதில் ஒரு மினிமம் ப்ராஃபிட்டை நம்ம எடுத்துக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.